ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் கிராண்ட்மாஸ் கிச்சன். நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு முட்டை கிரேவி தான். ஸோ நான் முட்டை பார்த்தீங்கன்னா வேக வச்சியும் கிரேவியா வைக்கலாம். இல்ல அப்படின்னா நான் முட்டை புளி ஆம்லேட் போட்டு வீட்ல அந்த கரண்டி இருந்துச்சுன்னா, அதுக்குன்னு தனியா கரண்டிலாம் தேவையில்ல. நம்ம வீட்ல உள்ள பொருட்கள வச்சு அந்த ஆம்லேட் போட்டுடலாம். புளி ஆம்லேட் இப்ப எல்லா ஊர்லயும் பிரபலியம். ஸோ அந்த மாரி புளி ஆம்லேட் போட்டு, ஸோ அதில ஒரு கிரேவி பண்ண போறேன். ரொம்ப சிம்பிளானது, ஈஸியான டிஷ்ஷு கூட. கொஞ்சம் ஃபாஸ்ட்டா பண்ணிடலாம். நம்ம குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உரப்பு இல்லாம வச்சாலும் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. சப்போஸ் அதுக்கு உரப்பு வேணும் அப்படி அதிகம் வேணும்னா, நீங்க தக்காளி அதிகமா ஆட் பண்ணிக்கலாம். அதில ரொம்ப சுவையா இருக்கும். அதில சாதத்தையும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தி, தோசை, அதுக்கடுத்து நான், இதெல்லாம் ரொம்ப ஏற்ற டிஷ்ஷு. செமையா இருக்கும். வாங்க கிச்சனுக்குள்ள போயி அது செய்முறை எப்படின்றத பார்க்கலாம். வாங்க. நான் முட்டை இந்த மாதிரி ஆம்லேட் புளி ஆம்லேட் போட்டு வச்சுருக்கேன். இது சும்மா வெறும் உப்பு தூள் மட்டும் போட்டு என்கிட்ட வீட்டில் உள்ள கரண்டி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி புளி ஆம்லேட் போட்டு வச்சுருக்கேன். இதை அப்படியே கொஞ்சம் திருப்பி விட்டால் நல்லா வெந்துடும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நல்லா வெந்துருச்சு. இந்த அடுப்பு சட்டி காய வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஆயில் ஊற்றணும். இந்த இருக்குது. இது நல்லா வெந்த பிறகு அப்படி திருப்பி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக திரும்பிடும், அவ்வளோதான். பாருங்கள், திருப்பி விட்டேன். ஸோ நல்லாவே வெந்துடும். இந்த மாதிரி ஒரு 4 ஆம்லேட் எனக்கு தேவை. ஒரு ஃபேமிலிக்கு ஒரு 4 ஆம்லேட் தேவை. ஸோ அதனால் வெங்காயம் தேவையில்லை. வெங்காயத்தை நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா வேகட்டும். 2 பக்கம் வெந்த பிறகு திரும்பினா போதும், செம்மையாக திரும்பிடும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வேகாமல் இருந்துச்சுன்னா நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அடுத்த இந்த கிரேவியில் போடும்போது நல்லா வெந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த தக்காளி பேஸ்ட்டு இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா, பார்த்தீங்கன்னா தக்காளி, அதுக்கு ஜீரகம், ஒரு 5 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். ஆமாம், கொத்தமல்லி சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் புளி ஆப்ஷனல் தான். ஏன்னா தக்காளி புளிப்பாக இருக்கும். புளி வேணால் ஊற்றிக்கலாம், எல்லாம் தேவையில்லை, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா பேஸ்ட் அரைச்சிக்கிடணும். நான் கொஞ்சம் தேங்காய் போட்டிருக்கேன். நீங்கள் தேங்காய் ஆப்ஷனல் தான். தேங்காய் பிடிக்காதவங்க தேங்காய் தேவையில்லை. உங்களுக்கு தேங்காய் தேவையில்லைன்னா விட்டுருங்க. தேங்காய் ஆப்ஷனல் தான். அப்புறம் சட்டி காஞ்சிருச்சு. நான் ஆயில் ஊற்றுறேன். நல்லா காஞ்சிக்கிடட்டும். இது வரைக்கும் எங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இனிமேல் எங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன் பிட்வீன் கேப்பில் நிறைய உங்களுக்கு கிச்சன் டிப்ஸ் சொல்லுவேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், எண்ணெயில் கழுவுண்டு போட்டிருக்கேன். அதுக்கடுத்து கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன். வேறு எதுவும் போட தேவையில்லை. ஏன்னா கொத்தமல்லி சேர்த்து அரைக்கும் போது ரொம்ப நல்லா வாடை அதிகமாக நல்லாயிருக்கும். அதனால் போட்டுக்கோங்க. நல்லா வெடித்த பிறகு இந்த மசாலா எடுத்து ஊற்றிக்கிங்க. லைக் தெரிக்கும். அடுத்த சிம்மில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நம்ம சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு சால்ட்டு போடலாம். சால்ட்டை போட்டுருங்க. சால்ட்டு போட்டதுக்கப்புறம் மஞ்சத்தூள்,
இந்த மாதிரி ஒன்று நல்லா நல்லா மசாலா நல்லா பிளெண்ட் ஆயிரும். இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெறிக்கும் போது லைட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஏன்னா தக்காளியில் தண்ணி போனால் அப்படி தெறிக்கும், சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஸோ இந்த ஸ்டேஜில் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜில் வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மிளகுத்தூள், பார்த்தீங்கன்னா பார்க்கவே அமேசிங்காக இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்கும். செம்மையாக இருக்கும். நல்லா பிரிஞ்சு வர எண்ணெய். உங்களுக்கு ரொம்ப கிரேவியாக வைக்கணுனாலும் வச்சுக்கலாம், அல்லது செமி கிரேவியாக வேணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ கொஞ்சம் ஃப்ளேம் அதிகமாக வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டு தான் எங்கள் வளர்ச்சி வரவும். பாருங்கள், ஈஸியான அழகான எக் கிரேவி தயார். உங்கள் வீட்லேயும் மறக்காமல் குழந்தைகளுக்கு ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட்டு நான் ஒரு டிஷ் சொல்ல போகிறேன். டிஷ் நல்லா கேளுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் அவல் இருந்துச்சுன்னா லைட்டாக அவலை ஊற வச்சு நனைச்சி வச்சுக்கோங்க. அந்த அவலோட, அந்த நனைச்ச அவலோட ஒரு கை உங்கள் கை அளவு ரவை போடுங்க. தயிர் ஊற்றிக்கோங்க. தயிர் வந்து 1 கப் அளவு தயிர் ஊற்றிக்கோங்க. தயிர் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அரிசி வந்து பார்த்தீங்கன்னா ஊற வச்ச அரிசியை நல்லா அதோடு போட்டுக்கோங்க. ஒரு கை அரிசி ஊற வைங்க. ஊற வச்சு அந்த அவல், தயிர், ரவை, அடுத்து ஊற வச்ச ரைஸ் 4 மிக்சர் நல்லா கிரைண்ட் பண்ணணும். நைஸாக கிரைண்ட் பண்ண பிறகு இன்னொரு ஜாரில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி 4 நல்லா லைட்டாக குறைக்குன்னு அரைச்சிக்கோங்க. கிளாக் வைஸ் ஊற்றாமல் ஆன்டி கிளாக் வைஸ் குறையாக நரைச்சி அதோடு அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு பிஞ்சு அந்த சோடா, பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. பேக்கிங் சோடா போட்டுட்டு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து விட்டுட்டு தோசை விட்டிங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். வீட்டில் மாவு இல்லாட்டினா இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸ் எழுதுங்க. அதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி, சாம்பார், அதுக்கடுத்து புதினா சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா, பார்க்க அமேசிங்காக இருக்கா. நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் குழந்தைகள் செஞ்சு கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிராண்ட்மாஸ் கிச்சன் டேனியல். தேங்க்யூ.